ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனிஷ். நான் உங்கள் பிரியா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். இவ்வளோ நாளாக என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்க. எல்லாருமே பேசி முடிச்சிட்டாங்க, நான் இன்னும் பேசலையே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிங்க. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அடுத்து அப்படின்னும் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும். கடலில் ஒரு 2 இயர்ஸாக நான் இந்த யூடியூப் ஜர்னியில் இருக்கேன். ஃபஸ்ட்டு லவீஷ் சேனல், அந்த சேனல் போகும்போது நான் ரொம்ப ரொம்ப டவுன் ஆனேன். பட் எனக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாருமே அடுத்து என்னோடய இன்னொரு சேனலுக்குமே எனக்கு உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்தீங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாேருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். அண்ட் என்னுடைய ஹஸ்பண்டுக்கு கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். பிகாஸ் அவருடைய சப்போர்ட் இல்லைனா நான் இவ்வளோ தூரம் பண்ண முடியாது. என்னுடைய ஹஸ்பண்ட் அண்ட் என்னோடய குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இப்போ எதுக்கு இதை சொல்கிறீங்க, என்னாச்சுக்கா அப்படின்னு கேட்பீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் தேங்க்யூ சொல்லி ஃபஸ்ட்டே ஒரு வீடியோ போடணும். ஏன்னா ஃபேன்ஸ் எல்லாருமே அடுத்து என்ன பண்ண போகிறேன் அந்த சேனல் அப்படின்லாம் சொல்லிட்டாங்க. நான் இன்னும் அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு சொல்லலை. ஏன்னா அது எனக்கே தெரியாது. ஒரு 2-3 டெசிஷன் எடுத்திருக்கேன். இந்த சேனலில் என்ன பண்ணலான்றது நீங்கள் உங்களோட டெசிஷனையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கடுத்து என்ன பண்ணலான்னு நான் ஒரு 2-3 டெசிஷன் எடுத்திருக்கேன். ஸோ அதுவும் நீங்கள் சொல்கிறதும் ஒன்றா இருந்தால் கண்டிப்பாக நான் அதையே ஃபார்வர்ட் பண்ணி போடலான் இருக்கேன். அண்ட் லவீஷ் சேனலும் சரி, கனிஷ் சேனலும் சரி, எப்பயுமே எனக்கு என்ன தோணுதுன்றதை தாண்டி எது உண்மைன்றதையும் நான் ஒன்றுக்கு ஒரு ஒன்ஸ் ட்வைஸ் யோசித்து தான் நான் வீடியோவே போடுவேன். டக்குன்னு வந்துருச்சா உடனே அதை வீடியோ போடுவோம் அப்படின்னு நான் போட மாட்டேன். நல்லா யோசித்து இது கரெக்டான இன்ஃபர்மேஷனை கொண்டு போய் ஃபேன்ஸ்கிட்ட சேர்க்கணும் அப்படின்றது தான் என்னுடைய முழு ஈடுபாடோடு தான் நான் இந்த ஒர்க்கை பண்ணேன். அண்ட் கண்டிப்பாக எல்லோரையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுமான்னு கேட்டால் அது முடியவே முடியாது. எல்லாேருக்கும் என்னை பிடிக்கணும்னு அவசியமும் கிடையாது. அது எனக்கு புரியும். நிறைய விஷயங்கள் நான் சொல்லும்போது அது முரண்பாடோட கருத்துக்களும் வரும். ஆனால் நான் என்னுடைய முழு பங்களிப்பை நான் என்னோடய சேனலுக்கு கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன். அண்ட் ஃபைனல் வரைக்குமே என்னுடைய ஃபுல் சப்போர்ட் மகாநதிக்கு கொடுப்பேன். அண்ட் மகாநதி சீரியல் முடிஞ்ச பிறகு என்ன பண்ண போகிறீங்க, என்ன பண்ணுறது, அதெல்லாம் எனக்கு தெரியல. நான் பிளாங்காக தான் இருக்கேன். கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நான் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். அதை நான் அப்படியே விட முடியாது. ஸோ அந்த சேனலுக்கான ஒரு அங்கீகாரம், இப்போ சுவாமி லக்ஷ்மியே ஏதாச்சும் ஸ்டோரி போட்டாலும் அதை நான் கண்டிப்பாக இந்த சேனலில் கொடுப்பேன். கொடுக்காமல் இருக்க மாட்டேன். இதை தாண்டி வேறு எதுனாலும் நான் ஆட் பண்ணி போட்டு தான் ஆகணும். ஸோ அதனால் அதை நான் கண்டிப்பாக பண்ணுவேன். உங்களுடைய விருப்பங்கள் என்ன, எப்படி பண்ணலாம் அப்படின்றதும் நீங்கள் சொன்னீங்கன்னா அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஒரு ஜேர்னி, ஒரு 1 இயர் என்னோடய லவீஷ் சேனல் போய் 1 இயர் ஆகுது. அந்த சேனல் முடிஞ்சும் எல்லாரோடைய லவ் அண்ட் சப்போர்ட் என்னோடய கனிஷ் சேனலுக்கு கொடுத்தீங்க. ஆனால் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எனக்கும் இருந்துச்சு. சில சமயம் ரொம்ப டவுன் ஆகியிருப்பேன், சில சமயம் ரொம்ப பீக்லேயும் போயிருக்கலாம். பட் என்னோடய லவீஷ் சேனல் அளவுக்கு கனிஷ் சேனல் ரீச் ஆகலை, அது எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் என்னோடய முழு உழைப்பை, என்னுடைய முழு இதுவை நான் சேனலுக்காக கொடுத்தேன், ஃபேன்ஸ்க்காக கொடுத்தேன். நிறைய இடத்துல நிறைய பேர் என்னை ரொம்ப இது பண்ணி பேசினவங்களும் இருக்காங்க, நெகட்டிவாக பேசினவங்களும் இருக்காங்க. நெகட்டிவ்ன்றது லைஃப்பில் இருக்க தான் செய்யும். அது யாரும் மாற்ற முடியாது. ஸோ அதை தாண்டி எனக்கு பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் நிறைய வந்திருக்கு. அக்கா நீங்கள் சொன்னால் கரெக்டாக இருக்கும், சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதுவுமே எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் தான். நான் பாசிட்டிவ் மட்டும் எடுத்துக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் நெகட்டிவ் நம்ம கண்ணில் பட தான் செய்யும். அதை ஓவர் கம் பண்ணி பாசிட்டிவ் மட்டும் எனக்கு பாசிட்டிவ் திங்ஸை மட்டும் கொடுங்கன்னு சொல்லி காட் கிட்ட தான் ப்ரே பண்ணிக்கணும் நான். அண்ட் நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு 100%, 75% உண்மையான ஒரு தகவலை தான் நான் கொண்டு போய் சேர்த்துருக்கேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னுடைய ஒர்க்குக்கு நான் உண்மையாக தான் இருக்கேன். எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் கண்டிப்பாக இந்த சேனல் என்ன பண்ணுறதுன்ற ஒரு ஐடியா இல்லாமல் தான் இருக்கேன். இப்போ வரைக்கும் ஒரு 3 டெசிஷன் எடுத்திருக்கேன். பட் அதிலலாம் எந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்கும்னு எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் அடுத்து இதை என்ன பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நான் என்ன இந்த சேனலை பண்ணலாம் அப்படின்றத நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போதைக்கு நான் மகாநதி முடிகிற வரைக்கும் மகாநதி ஓரியன்டாக தான் நான் அப்டேட்ஸ் எல்லாமே கொடுக்க போகிறேன். ஸோ மகாநதி ஓரியன்ட், டிஆர்பி இதெல்லாமே ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் விஜய் டிவியில் வர புது சீரியல்ஸ் அப்டேட்ஸ் அது எல்லாமே நம்ம சேனலில் எப்பயுமே இருக்கும். அண்ட் சுவாமி லக்ஷ்மிக்கு எப்பயுமே நம்ம சேனல் கணேஷ் எப்பயுமே சப்போர்ட்டாக தான் இருக்கும். அண்ட் அவங்களுடைய பாசிட்டிவ் மட்டும்தான் நான் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்ப்பேன். எனக்கு நெகட்டிவ் எப்படி பிடிக்காதோ அந்த மாதிரி எனக்கு பிடிச்சவங்களுக்கும் நெகட்டிவ் செய்கிறத நான் விரும்ப மாட்டேன். அதை தான் நான் பண்ணிட்டும் இருந்தேன். ஸோ சுவாமிக்கும் லக்ஷ்மிக்கும் பாசிட்டிவான திங்ஸ் எல்லாமே நம்மளோட சேனலில் இருக்கும். அவங்களுடைய ஃபர்தர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே எப்பயுமே நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஒரு மாதிரி எமோஷ்னலாக பேசிட்டேன்னு நினைக்காதீங்க. ரொம்ப ஒரு மாதிரி டவுனாக இருக்கேன், அதனால தான் என்கிட்டேருந்து இந்த மாதிரி வேர்ட்ஸ் வருது. அண்ட் சாரி. And thank you so much for your love and support.
இதே லவ் உங்களுக்கு கொடுக்க முடிஞ்சால் என்னோடய சேனலுக்கு கொடுங்க. இல்லை மகாநதி முடிஞ்சோடனே அன்ஸ்கிரிப்ட் பண்ணால் தான் நான் அதுலேருந்து வெளியே வருவேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் இதுலேருந்து வெளியே வந்து உங்கள் ஹெல்த் உங்கள் மைண்டை பார்த்துக்கிறது அதான் நல்லது நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை பண்ணுங்கள். நான் அதுக்கும் வந்து ஒரி பண்ண மாட்டேன். ஏன்னா உங்களுடைய ஹெல்த்தும் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் என்னுடைய ஹெல்த் டைமில் வந்து அவ்வளோ ஒரு அக்கறை காமிச்சிங்க. எல்லாருமே என் சர்ஜரி அப்போ அவ்வளோ ப்ரே பண்ணிங்க, கண்டிப்பாக சரியாகி வருவீங்க அப்படின்னு சொன்னீங்க. எனக்கு அந்த டைம்லேயும் மகாநதி ஒரு ரிலாக்ஸாக இருந்தது. உங்கள்கிட்ட பேசுகிறதெல்லாம் வந்து எனக்கு ஒரு ரிலாக்ஸேஷனாக இருந்தது. எல்லாரோட கமெண்ட்ஸை நான் டெலீட் பண்ணுறேன் நிறைய அப்படின்னு. நெகட்டிவாக வர கமெண்ட்ஸை நான் எப்பயுமே டெலீட் தான் பண்ணுவேன். பாசிட்டிவாக வர கமெண்ட்ஸ் மட்டும் தான் நான் எடுத்துப்பேன். அண்ட் அது மட்டும் தான் நம்ம பாக்ஸில் இருக்கணும்னு நினைப்பேன். நான் பாசிட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான். யாராவது கமெண்ட்ஸை நான் அவங்களுடைய ஃபீலிங்ஸை நான் ஹர்ட் பண்ணியிருந்தேன்னா அதுக்கும் நான் சாரி கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக வந்து எனக்கு நிறைய நேரம் நீங்கள் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் ஆனீங்க. அதுலேயும் என்னுடைய சர்ஜரி டைமில் நான் இப்படி ஒரு பாசத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த ஒரு அளவுக்கு எல்லாரோட ப்ரே வந்து என்னை வந்து நல்லபடியாக கொண்டு வந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் டைம் சர்ஜரி பண்ணதை விட செகண்ட் டைம் சர்ஜரி ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் அந்த டைமில் எல்லாருமே எனக்கு ஆறுதலாக இருந்தீங்க. அவ்வளோ மெசேஜஸ், அவ்வளோ ப்ரே பண்ணீங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்யூ ஸோ மச்.